ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவே போடல. எனக்கு ஹெல்த்து சரியில்லை. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பல்வலியும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அது நான் மண்டே போய் பல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது என்ன பல்லுன்னா, மேரேஜ் ஆன பிறகு தான் எனக்கு அந்த பல் வந்துச்சு. சொல்லுவாங்க அது ஞான பல்லுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லெலாம் அது வயசு பல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த பல் இப்படி வராமல் இப்படி சைடாக வந்துச்சு. அந்த பல் ரொம்ப பெயினாக இருந்ததுனால டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அந்த பல் எடுத்துடணும், பக்கத்து பல்லாம் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. மண்டே போயிட்டு அந்த பல் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பல் எடுத்த பிறகு பக்கத்து பல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த பக்கத்து பல்லாம் எடுத்தாச்சு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல, சாப்பிடவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி பல் அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடவும் முடியல, பேசவும் முடியல, வாயை திறக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 3ஆவது நாள். இன்றைக்கி தான் கொஞ்சம் அப்படி பேசின்னு இருக்கேன். அதனால தான் நான் வீடியோவே போடல. இந்த பல்லு எடுத்துட்டாங்க. பல்லு எடுத்துகிட்டு தையல் போட்டிருக்காங்க உள்ள. பால், ஜூஸு இந்த மாதிரி தான் சாப்பிட்ன்னு இருக்குன்னு. சாப்பாடே சாப்பிடல. 3 நாள் ஆச்சு நான் சாப்பிட்டேன். அதனால தான் என்னால் வீடியோ கூட போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வீக்கமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். அந்த வலி எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். எனக்கும் வலி இருக்குது. பட் டேப்லெட் போட்டுக்கினா தூங்கிடுறேன். இந்த ஜூஸ், பால் இந்த மாதிரி குடிக்கும்போது பெயின் அதிகமாக இருக்குது. நைட்டில் தூங்கிடுறேன் டேப்லெட் போட்டுக்கினா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.